Hi friends, hello, welcome back to my channel Aariwork Unique Gallery. நம்ம Aariwork Unique Gallery சேனல்ல Aariwork tutorial கவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல class 1, class 2 பார்த்திருக்கோம். இன்னைக்கு class 3 பார்க்க போறோம். இந்த class 3ல என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த இப்போ நம்ம செயின் ஸ்டிட்ச் போடுறோம் பாத்தீங்களா? அதோட எட்ஜ்ல ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் 3ல வந்துட்டு நம்ம எட்ஜஸ் பார்க்க போறோம் பாத்தீங்களா? அதுல வந்துட்டு எப்படின்னா இப்போ இந்த எம் ஷேப்ல அந்த ஓரத்துலலாம் ஷார்ப்னஸ் வர்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்பதான் அந்த இதுக்கே அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு லீஃப் ஷேப்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த முக்கில் வந்துட்டு ஒரு ஷார்ப்னஸ் வரும். அந்த ஷார்ப்னஸை தான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறோம். நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த ஷார்ப்னஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொல்லி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ ஒரு எம் ஷேப்பில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத காட்டுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிராஸில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் கிராஸில் ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. நம்ம போட்டுக்கிட்டே வர்றப்ப கடைசியாக நம்ம அந்த இடத்துல வர்றப்ப தான் நம்ம ஒரு ஷார்ட் செயின் போடணும், ஒரு குட்டியாக போட்டுக்கணும். அதாவது ரொம்ப லென்த்தாக இழுக்கக்கூடாது. அப்படி போட்டுட்டு நம்ம அந்த ஷார்ட் செயினுக்கு கீழே ஒரு செயின் இருக்கும் பாருங்களா, அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அந்த முக்கில் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கி. நான் சொல்கிறது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறப்போ ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் செயின் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஷார்ட் செயினுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டிருப்போம்ல, அதை ஒட்டி உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஷார்ப்னஸ் கிடச்சிரும். இதில் பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிருச்சு, பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக நான் ஒரு லீஃப் ஷேப்பில் எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு லீஃப் ஷேப்பில் படம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் வந்துட்டு செயின் ஸ்டிச்சு அதுக்கு மேலேயே சூப்பராக செயின் ஸ்டிச் கொடுத்துவாங்க. ஓகே, கடைசியாக இந்த இடம் வந்துடுச்சு. இந்த இடத்துல எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்குறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரியே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இல்லைன்னா பாருங்கள் சரியாக வரல, மறுபடியும் நான் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஷார்ப்னஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன். இந்த ஷார்ப்னஸை போட்டு பாருங்கள். இதுதான் வந்து அடுத்தடுத்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஒரு சூப்பரான பேசிக்கான ஒரு ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னு போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரிவொர்க் டுட்டோரியல் கிளாஸ் 3ல ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் நிறையா இந்த ஆடியோ கிளாஸ் டுட்டோரியல் வரிசையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.